வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? இப்போ இன்னைக்கு முக்கியமான ஒரு விஷயம் பற்றி நம்ம பேசி ஆகணும். ஏன்னா எல்லா உடம்பு உறுப்புகளுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். யாராவது ஒன்று ரெண்டு பேருக்கு மாறி இருக்கலாம். கண்கள் ஆகட்டும், நம்முடைய மற்ற அவயங்கள் ஆகட்டும், எல்லாமே இருக்குது. ஒரு பகவானுடைய இதில் அம்மா பகவான் சொல்கிறது என்னென்னா, ரொம்ப முக்கியமாக உடம்பை பாதுகாக்கணுன்றாரு. உங்களுடைய உடம்பு இல்லை அப்படின்னு சொல்கிறார். எப்படி பாதுகாக்கிறது, என்ன இதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, உடம்புல ஒவ்வொரு பகுதிக்கும் தினந்தோறும் அவர் சொல்லுவார், நன்றி சொல்லுங்கள் ஒவ்வொரு பாட்டுக்கும். நான் தினந்தோறும் செய்கிறேன். அது மாதிரி அட்லீஸ்ட் ஒரு நாள் விட்டாலும் ஒரு நாள் சொல்வேன். கைக்கு கைக்கு நன்றி சொல்வேன். ரொம்ப நல்லா அந்த கை எல்லாம் பண்ணுறீங்க, டெய்லி எனக்கு உதவியாக இருக்கீங்க அப்படின்னு. காலுங்களுக்கு சரியான உதவி பண்ணுறீங்க. மற்ற ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் நன்றி சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா அது டெய்லி நம்மளுக்கு நம்ம ஃப்ரெண்டு மாதிரி ஹெல்ப் பண்ணுது. இது அப்பாவியான ஒரு பகுதி, உடம்பு பகுதின்றது ரொம்ப அப்பாவியானது. அவங்க ஒன்றுமே தெரியாது. நம்ம என்ன பண்ணுறோம்னா, அதில் ஒன்றே ஒரு ஆபத்தான விஷயம் இந்த வாய். இந்த வாய்க்குள்ள எல்லாத்தையும் கொட்டிக்கிறோம். என்ன சாப்பிடுவோம், என்ன படம், சரி நாக்கு ருசியாக இருக்கா, சுவையாக இருக்கா, சாப்பிட்டுட்டு சரி பட்டா சரி அப்படின்னு. ஆனால் அது இல்லை விஷயம். முக்கியமான விஷயம் என்னன்னா, இதில் உடம்புக்கு வேண்டிய அத்தியாவசியமான பொருள்களை நாம் அதை சரியாக எடுத்துக்கிறதில்ல. அதில் என்னென்னா, அது ஏதோ சாப்பிட்றோம், சாப்பிட்ட டைமோட முடிஞ்சு போச்சு, இதெல்லாம் கல்லை கூட கரைக்கிற வயசுன்னு சொல்லி சின்ன வயசுலையும் சேர்ந்து நமக்கு அந்த ஒரு பழக்கம், ஒரு தவறான பழக்கத்தில் நம்ம இன்னும் இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இந்த உடம்பை நம்ம பாதுகாக்கணும். மருத்துவருக்கு வேலை கொடுக்கலாம், அவசியம் இருந்தால் கொடுக்கணும். எப்பயுமே மருத்துவரை வச்சுக்கிட்டே நம்ம வாழ்க்கையை நடத்தக்கூடாது. நம்ம உடம்பை நம்ம நல்லா வச்சுக்கணும். இப்போ டாக்டர் சந்துருன்னு ஒருத்தர் இருக்கார். அவர் சென்னையில் இருக்கார். அவர் அக்குபஞ்சர் மட்டும் இல்லை, அது இல்லாமல் டான் தெரப்பி, முதுகு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே அவர் தீர்வளிக்கிறாரு. நிறைய பேர் பேஷண்ட்டுக்கெல்லாம் அவர் ரொம்ப பேருக்கு 17 வருஷம் 15 வருஷமான கேஸுகள் எல்லாத்தையும் அவர் ஈஸியாக முடிச்சு கொடுக்குறாரு. எனக்கும் சிலதெல்லாம் அவர் பண்ணியிருக்கார். எதுக்கு அந்த இடத்துல நான் அதை கொண்டு வரேன்னா, அவர் அடிக்கடி சொல்கிறது, மனது சொல்கிறது தான் உடம்பு கேட்கும்னுவார். இதுதான் பகவான் சொல்கிற மேட்ரு. என்ன சொல்கிறாருன்னா, அதே விஷயந்தான் அவர் சொல்கிறாரு. மனது சொல்கிறது நம்ம உடம்பு கேட்கும். அது ஒரு சின்ன உதாரணத்துக்கு, ஒரு பாதிரியார், அவர் என்னன்னா அமெரிக்காவில், அந்த பாதிரியார் ரொம்ப பழக்கமானவருங்க, குடும்பத்துக்கு பழக்கம். அவருக்கு ஒரு பெண் 23 வயசு தெரிஞ்சவங்க. அவங்களுக்கு அடிக்கடி உடம்புல அவங்க ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்கும், நிறைய வழிகள். அது இடையில ஒரு 3-4 வருஷமாக அந்த மாதிரி கண்டினியூ வந்துட்டு இருக்கு. அவர் என்ன கேட்டாங்க, உங்களுக்கு அதான் தெரியுமே, டாக்டர் சந்துரு சொல்லியிருந்தீங்க முதல்ல அவர் எல்லாமே சரி பண்ணுவார்னு. அவர்கிட்ட கேட்டுப்பாரு. இந்த விஷயத்தெல்லாம் நான் இந்த மேட்டர்லாம் சொன்ன பிறகு அவர் கேட்டுக்கிட்டார். சில பாயிண்ட்டுகள், அவர் அக்குபஞ்சர்லாம் தெரிஞ்சாலும் சில பாயிண்ட்டுகள், ரொம்ப அருமையான பாயிண்ட்லாம் கொடுத்தாரு. அவங்களால சரியாக அந்த பொண்ணுக்கு சரியாக ஒரு முன்னேற்றம் எதுவும் அடையலை. அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, சரி கடைசியில் நம்ம இன்னொரு வழி பார்க்கலாம் அப்படின்றதுக்கு, மற்றபடி திருப்பியும் மருத்துவர்களை பார்த்தா ஒன்றும் சரி வரல. அவங்களுக்காக எல்லாமே கிளியராக இருக்குது, ரிப்போர்ட்டில் எல்லாம் கிளியராக இருக்குது. அதுக்கப்புறம் திரும்பவும் நான் டாக்டர் சந்துவை கான்டாக்ட் பண்ணி பேசினேன். சார் இந்த மாதிரி இருக்குது டாக்டர், என்ன விஷயம் அதை பற்றி. அவர் என்ன சொன்னார்னா, நான் கண்டிப்பாக சொல்கிறேன், அந்த பொண்ணு இதில் கண்டிப்பாக மனசில் பாதித்து டிப்ரெஷனுக்கு போய் உடம்புல இதுவாகிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு சரின்னு அவங்ககிட்ட சரின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க அம்மாக்கிட்ட சொன்னேன். அப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட அடிக்கடி கேட்டாங்க, என்ன ஆச்சு நீ சொல்லுமா. அப்போ என்னன்னா, இந்த பொண்ணு 4 வருஷம் வேற ஒரு ஸ்டேட் மாநிலத்தில் ஒரு ஹாஸ்டலில் தங்கி படிப்பு படிச்சிருந்தாங்க, மேற்படிப்பு. அப்படி படிக்கும்போது அப்பா அம்மா இல்லாத, எப்பவுமே குழந்தையிலேருந்து வளர்ந்ததுக்கு இருந்தாங்க, வேற வழி இல்லை, தனியாக போய் படிக்க வேண்டிய நிலைமை அப்படின்றவங்க இருக்கும்போது அந்த பிரிவு தினந்தோறும் பாதித்து அது வியாதியாக மாறி உடம்புல ஒரு கண்டுபிடிக்க முடியாத ஒரு நோயாகிவிட்டது. இதுதான் அது உண்மை. இதுதான் பகவான் சொல்ற, நமக்கு தெரியாத உடம்புல வரக்கூடிய வலிகளுக்கு எல்லாமே காரணம் மைண்டு தான். அதில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு குரு சொன்னார், அவருடைய குரு, ஒரு கப்பில் தண்ணியை பிடிச்சிங்கன்னா அந்த கப்பு தண்ணி நறும்பின பிறகு அது வழிஞ்சிடும். இப்போ மனசில் தேவையில்லாத நிறைய ஒரு பயமும் அதுவும் பல விஷயங்கள் சொல்லலாம். அது ஒரு குறிப்பிட்ட விஷயம்தான் சொல்ல முடியாது. மனசில் அது நிரம்பி அந்த உடம்புல வியாதியாக உருவாகுது எல்லா பகுதியும். அது ரொம்ப முக்கியம். இன்னொரு விஷயமும் சொல்லும்போது என்ன சொல்லுவார்னா, ஒரு காஃபி குடிக்கிறோம், இல்லை ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஜூஸ் குடிக்கிறோம். அப்படி குடிக்கும்போது அது ப்ரெசென்ட்டில் இருங்க, பி இன் ப்ரெசென்ட். பாஸ்ட்டுக்கு போகக்கூடாது, ஃப்யூச்சர்.
வரும்போது அந்த ஜூஸ் எடுத்து அந்த காப்பி எவ்வளோ கஷ்டப்பட்டு போடுறோம். ஒரு நம்மளே கவை போனால் போகிறோம், இல்லை ஒரு கடையில் வாங்கி சாப்பிட்றோம். அதுக்காக டைம் செலவு பண்ணி பணம் எடுத்து உட்காந்து சாப்பிடும்போது அதை அனுபவித்து ருசி சாப்பிடும்போது உடம்புல போய் நல்லபடியாக இருக்கும். இந்த இடத்துல டாக்டர் சந்துரு ஒரு விஷயத்த சொன்னதை பற்றியும் நான் சொல்லுறேன். சாப்பிடும்போது நீங்கள் என்ன சொன்னார்னா, நல்லா அரைச்சி சாப்பிட்றதே நம்ம இல்லை. அது வந்து சர்க்கரை வியாதி காரணமே மூல காரணம் சர்க்கரை வியாதி வர்றதுக்கு சுகர் தான் நினச்சிட்ருக்கோம். அது இல்லைன்றார். அது மட்டும் முக்கிய காரணம் இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, ஜனங்க சரியாக நம்ம அரைச்சி சாப்பிட்றது, அது ஒரு கிரைண்டர் மாதிரி. நம்ம பல்லுக்குள்ளே உணவு போடும்போது நம்ம நல்லா அதை அரைச்சி அது நல்லா கரைச்சி நல்லா மென்று நம்ம சாப்பிடும்போது அதில் கூடிய உமிழ்நீர் அதெல்லாம் அதில் கலந்து பக்குவமாக தொண்டைக்குள்ளே வந்து உள்ளே போகுது. அதுங்களுக்கு வேலை சுலபமாகிடும். நீங்கள் எடுத்தோன்னே எடுத்து போட்டு கடன்னு வாயில் போகிற மாதிரி போட்டு தள்ளும் போது என்ன பண்ணுது, அது அந்த பாத்திரங்களுக்கு போகாமல் அந்த ஒரு ப்ராப்ளம் வந்து அதுக்கு தேவையான இன்சுலின் அந்த உமிழ்நீர் கிடைக்கிறது இல்லை. அதனால் என்ன ஆயிடுச்சு, சர்க்கரை வியாதி வருது. அப்புறம் என்ன பண்ணோம், அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பன்னியினுடைய பிக்கினுடைய இந்த இது எடுத்து நீர் எடுத்து அது உமிழ் அதனுடைய இதை நேரம் எடுத்து கொடுக்குறாங்க உடம்பு. அப்படி கொடுக்கும் இன்சுலின் கொடுக்குறதால அப்படி தான் அவங்களுக்கு உடம்பு துடிக்க முடியுது. இது எல்லாம் அவாய்ட் பண்ணோம்னா நமக்கு மூல காரணம் வந்து நம்ம சாப்பிட்ற பொருள் ரொம்ப முக்கியம், எண்ணங்கள் ரொம்ப முக்கியம். இது மிக மிக முக்கியமானது. நீங்கள் எல்லாம் அதை பற்றி ஃபாலோ பண்ணி அதைப்படி செய்யணும். மிகுந்த நன்றி.